அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. இந்த ஷார்ட் வீடியோவில் பொது கணக்கு குழு பற்றியும் அரசியலமைப்பு திருத்தச் சட்ட முன்வரைவு பற்றியும் பார்க்கலாம். பொது கணக்கு குழு மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இதில் 1967, 1968ஆம் ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். இக்குழு மக்களவைத் தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. அரசியலமைப்பு திருத்தச் சட்ட முன்வரைவு. அரசியலமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது. உறுப்பு 368(2) கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் ஈரவைகளிலும் கொண்டுவரலாம். அரசியலமைப்பு திருத்தச் சட்ட முன்வரைவோட சரத்து என்னன்னா 368(2) சரத்துனாலும் உறுப்புனாலும் ஒன்றுதான். உங்களுக்கு தெரியுமா? இதிலிருந்து கொஸ்டின் எல்லாம் கம்பல்சரி வரும். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா கொஸ்டின் எல்லாம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.